வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். காவிரி, படுகை மாவட்டங்களில் உள்ள ஆறுகளும் கால்வாய்களும் 13 கோடி ரூபாயில் தூர்வாரப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்காக மானியம் வழங்க 18 கோடி ரூபாயும், மலர் சாகுபடி செய்யும் 9,000 விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட மானியம் வழங்குவதற்காக 8,51,00,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மல்லிகை சாகுபடியை ஊக்குவிப்பதோடு ரோஜா மலர் சாகுபடியினை ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.